ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கலைஞர் அவர்களோட நினைவிடம் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு பிளானிங்கில் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அண்ணா கலைஞர் இவங்களோட ஃபோட்டோ வச்சு உள்ளே ஓப்பன் ஆகிறது. இங்கிட்ட கல்கி, இங்கிட்ட இளங்கோவடிகளோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் மணிமண்டபம்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பக்கமுமே க்ரீனரியாக வச்சுருந்தாங்க. அதுவே நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு இதை கொடுத்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம உட்கார்றதுக்குமே நிறைய சேர்ஸ்லாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது இருக்குது. அண்ட் இது அண்ணா அவர்களோட நினைவிடம். இங்கே கலைஞர் அவங்களுக்கு போனோம்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்களா, அவங்களோட ஸ்டாச்சு. ஸோ இதுதான் அவங்க கலைஞர் அவங்களோட நினைவிடம். இங்கே பாருங்கள், ஓய்வு எடுக்காமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு வசனம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களோட பேர்லாம் போட்டு இருக்குது. அங்கே வாட்டர் ஃப்ளால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் பாருங்கள், அவங்களோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி நல்லா அழகாகவே பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ஓவியம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் பின்னாடி சைடில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, ரீல்ஸுக்குலாம் இது செம்மையாக இருக்கும். அண்ட் நல்லா ஃபேமிலியோடு வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்டனரி தான். அண்ட் க்ரீனரியாக இருந்துச்சு. ரொம்ப மைண்ட் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அண்ட் சைடில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின இதெல்லாம் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவளோட தமிழ் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் சீரியஸாக சொல்கிறேன். அண்ட் மெரினாவில் இருக்க இந்த மாதிரி நினைவிடத்தில் இவரோட நினைவிடம் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட தமிழை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அவரோட ஸ்டாச்சு முன்னாடி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனரி தான். ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர்லாம் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, இதான் அந்த ரெஸ்ட் ரூமு. அண்ட் ரொம்ப நீட்டாகவே வச்சுருந்தாங்க. அதுலலாம் எந்த குறையும் இல்லை. பட் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் போகிறதுக்கு ஒரே ஒரு அந்த கதவு மட்டும்தான் இருந்துச்சு மெயின் போகிறதுக்கு. அது தனியாக வச்சுருக்கலாம். அது ஒன்று தான் எனக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். இது அண்ணா அவர்களோட. அண்ட் கிளம்பியாச்சு, அவ்வளோதான்.